ஒரு சின்ன பையன் பஸ் ஸ்டாப்பில் ஒரு குட்டி நாய் இருக்குது, அது நடுங்கிட்டு இருக்கு, அதை அடிக்கிறான் பட்டார் நடு. நாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதாவது நான் எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஈவன் மை பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே அதிகமாக பெட்ஸ் கூட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ரேப்பில் தான் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி அப்படின்னா அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கிறது மட்டும் ஃபேமிலிங்கிறதே கிடையாது. ஃபேமிலி அப்படின்னா வீட்டில் ஒரு பெட்டு இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பெட்டு இருக்கணும். மூத்தவங்க முன்ன பின்ன பேசுகிறோம் பேசலை, அவங்க கண் முன்னாடி நம்ம கண்டிப்பாக வளர்ந்தே ஆகணும். தாத்தாவோ பாட்டியோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ பெரியம்மாவோ அத்தையோ மாமாவோ யாராவது இவங்களுடைய கண் பார்வையில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். பேசுகிறோம் பேசலை, அது அடுத்தபடியாக கண்டிப்பாக வீட்டில் ஒரு உயிர் ஜீவராசி இருக்கணும். அது மீனாக இருக்கலாம், மீன் தொட்டியில் கூட மீனாக இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், ஒரு அணிலாவோ எது வேணா இருக்கலாம். அதுவே வந்து புறாவோ எதுவோ அதுவே வந்து தங்கிட்டு போகக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மாடு வந்து எங்கே அதிகமாக உட்காரும் அப்படின்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காரும். அதாவது மண்ணுக்கு அடியில் தண்ணியோடைய ஈரப்பதம், அதாவது கிணறு வெட்டினா கூட நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, நல்ல தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா நிழல் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு மாடு வந்து போய் உட்காருமா. ஸோ மாடு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வம். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்த எல்லா தெய்வங்களும் சரி, நான் படித்ததும் சரி, என்னுடைய சட்ட புத்தகங்கள்லேயும் சரி, நான் வாசித்த அனைத்து புத்தகங்கள்லேயும் சரி, நான் வந்து சோஃபார் தோராயமாக சொல்ல போனோம்னா ஒரு 29 இயர்ஸ் ஆஃப் மை ட்ராவல் எல்லாமே எஜுகேஷன்லேயே தான் இருந்திருக்கு. ஒரு நாளும் மிருகங்களை வளர்க்கக்கூடாது, மிருகங்களை தாக்கணும், மிருகங்களை கஷ்டப்படுத்தணும், துன்புறுத்தணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. இப்படிலாம் ஒரு விஷயம் எப்படி ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன பையன் பஸ் ஸ்டாப்பில் ஒரு குட்டி நாய் இருக்குது, அது நடுங்கிட்டு இருக்கு, அதை அடிக்கிறான், பட்டார்னு அடிச்சிட்டான். நான் சொன்னேன், எதுக்கு அடித்த நீ? அதை ஏன் அடித்த அப்படின்னு நான் கேட்டேன். அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு நின்றுருந்தான். அப்புறமா அந்த நாய்க்குட்டியை வந்து நான் கூப்பிட்டேன், அவன் வரலை, கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுச்சு. ஸோ திருப்பியும் வந்தான். நான் அவனுக்கு எப்பயுமே பேக்கில் பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருப்பேன். ஏன்னா நார்மலாக பெட்ஸ்க்கு எங்கே அதிகமாக ஃபுட்டு கிடைக்கல மாதிரி எனக்கு தோணுதோ அந்த இடத்துல நான் பிஸ்கெட்ஸ் கொடுப்பேன். இல்லைனா சாப்பாடு தயிர் சாதம் எங்கள் அம்மா இதுக்காகவே கட்டி கொடுப்பாங்க. அல்டர்னேட் ஏதாவது ரஸ்க்கு ப்ரெட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இல்லைனா ஒரு சில நேரத்தில் நான் வாங்கி கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஆனால் இந்த பையன் அடிக்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க, யாருமே எந்த ஒரு ரியாக்ட்டுமே பண்ணலை. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருந்தது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே பாம்பு, பூரா, அட்டை, நத்தை, ஏன் நிறைய ஜீவராசிகள் அங்கே இருந்திருக்கு. ஏன் குளவி, இவங்களை யாருமே நாங்கள் ஹார்ம் பண்ணதே கிடையாது. ஈவன் பாம்பே 2-3 வாட்டி பிடிச்சி நாங்கள் காட்டில் விட சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு வாட்டியும் அதை நாங்கள் அடித்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருந்தது கிடையாது. எக்ஸப்ஷனல் கேசஸ். ஈவன் நாங்கள் சாப்பாடு என்ன சாப்பிட்றோமோ அதே தான் எங்களை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்குமே வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பிஸ்கெட் நான் சாப்பிட்டேன்னா அதே பிஸ்கெட் பேக்கெட் தான் நான் அவங்களுக்கும் கொடுப்பேன். நான் வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றேனோ அந்த சாப்பாடு தான் அவங்களுக்கும் கொடுப்பேன். சாப்பாடு இந்த மீன்ஸ் ஒரு நான்வெஜ் வீட்டில் எப்போயாவது ரேராக பண்ணாங்கன்னா அதை அவங்களுக்கு கொடுப்பேன். இல்லை தயிர் சாதம் வச்சா கூட சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில். இன்னும் இன்பில்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, சப்போஸ் பிரியாணியே பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு அவங்களுக்குமே அதே பிரியாணி கொண்டு எங்கள் வீட்டில் மீன் தொட்டிக்கு போடுவீங்களான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. மீன் தொட்டிக்கு அவங்களுக்குன்னு ஃபுட்டு வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி பூனைக்கு வந்து முன்னாடி வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டோம்னா மீன் அந்த மாதிரி இருந்ததுன்னா வைப்போம். அப்படி இல்லைன்னா வந்து வி யூஸ் டு ஹேவ் அந்த டாக்ஸ்க்கு வந்து பெடிகிரி யூஸ் பண்ணுற மாதிரி வி ஹேவ் மியாவுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதோடைய இது வந்து அடிக்ஷனாக இருக்கனால சாப்பாடெல்லாம் சாப்பிடாம அவ்வளோ ஒரே கஷ்டப்படுத்திட்டனால அப்புறமா சாப்பாடை வந்து நாங்கள் திருப்பியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டோம்.
ஸோ அதில் வந்து நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. எனக்கு வந்து அதிகமாக நான் யார்கிட்ட இருந்து அதிகமாக கற்றுக்கிட்டேன், டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது ஒன்று வந்து எஜுகேஷன், அதாவது புக்ஸ் கூட. 2வது பெட்ஸ், நேச்சரோடைய பெட்ஸ்னால் அங்கே பெட் எங்கே இருக்கும், இயற்கைனா நான் மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து 13-14 வருஷமாக மரத்தெல்லாம் அங்கே வளர்த்துருக்கோம். அதுவும் வாடகை வீட்டில் இருந்தாலுமே இப்போது எங்கெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் செடிகளை வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். என்னோட டைம் ஷெடியூல் இல்லைனா அதே வளர செடிகளுக்கு நான் பராமரிச்சுக்கிறேன். அவ்வளோதான் என்னால் இப்போதைக்கு பண்ண முடியும், ஷெடியூல் டைட்டாக இருக்கனால. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சரி நம்ம மட்டும்தான் இப்படி இருக்குமா அப்படின்னா கிடையாது. நான் பார்த்த கடவுள், அதாவது கடவுள் மீன் எல்லா கடவுளும் சொல்கிறேன். அதாவது ஹிந்து, கிறிஸ்டியன் போக முஸ்லீம், எல்லா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள் ஏதோ ஒரு உயிர் ஜீவராசியோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா தேர் லாட் ஆஃப் காடஸஸ் ஆர் தேர், ஃபீமேல் காடஸஸ். எல்லாருமே ஒவ்வொரு உயிர் ஜீவராசி கூட தான் இருக்கிறாங்க. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பவர்ஃபுல்லான காட்னு சொல்லக்கூடிய சிவன் பார்த்திங்கன்னா அவர் வந்து பாம்பை வந்து தன் கழுத்தில் போட்டிருக்காரு. அதிகமாக பார்த்திங்கன்னா புல் கூட பார்த்துருப்பீங்க. ஈவன் கணேஷா வந்து எலிஃபண்ட்டோட முகம் கொண்டவர். அவருமே வந்து அவருக்கு ஃப்ரெண்ட் யாருன்னா எ ஸ்மால் மவுஸ். அவங்களுக்கும் ஒரு பெட்டு வாகனமாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ வாகனமாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுடைய பெட்டாக இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளையும் உயிர் ஜீவராசிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. முருகருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு பெட்டு அப்படின்னா மயில் தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்குன்னு சொல்லும் போது நம்ம ஸ்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி லக்ஷ்மிக்கு வந்து காடஸஸ் லக்ஷ்மிக்கு வந்து யானை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிருகம், குதிரையாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், ஈவன் வந்து வி ஹாவ் லார்ட் நாகா, அவங்க வந்து ஸ்னேக் ரெப்ரசன்டேஷன். ஈவன் தேர் லாட் ஆஃப் அதர் காட்ஸ். ஈவன் ஐ கேன் டெல் யூ, நம்ம யம தர்மராஜான்னு சொல்கிறோம். யமனே வந்து எரும மாடை தான் வந்து கொண்டு இருக்காரு, சரிங்களா? பைரவா வந்து நாய்களை வந்து ரொம்ப பெட்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஈவன் குபேரா ஹாஸ் அ பெட், மங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈவன் தேர் லாட் ஆஃப் அதர் ரிலீஜியஸ் காட்ஸ். ஈவன் ஐ கேன் டெல் யூ ஜீசஸ், அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது வந்து இந்த கேட்டலோட, ஆடுகளோட அதிகமாக அன்பு பாசத்தை வச்சுருந்தார். ஈவன் முஸ்லீம்ஸை பார்த்திங்கனாவே கூட ஈவன் அவங்க கேமல் அண்டு வந்து ஆடுகள் எல்லாமே கூட ஒரு சில நபிமார்கள் வந்து அதை அவங்க வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஈவன் வந்து சொல்லணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பலம் சொல்லக்கூடிய அவர்களுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டோடைய இணைப்புடைய ஒரு நபர். ஈவன் ஐம் டெல்லிங் இன் புத்தாவாக இருக்கட்டும், இல்லை எனி ரிலீஜன், இப்போ ஈஜிப்டியன் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ரிலீஜியஸ் டிவைன் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் பெட் லவ்வர்ஸ் தான். பெட்டோடு அவங்க இல்லாமல் இல்லை, அவங்க குடும்பமும் இருந்தாலும் அவங்க பெட்டோடையும் சேர்ந்து தான் இருந்தாங்க. ஏன் ஒரு இன்ஜினியரோ ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுறவங்களோ ஒரு எனி பர்சன், ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட், ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி பெட்டுக்கு இருக்கிற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடுகள், கம்பெனி, கார்ப்பரேட்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி பல ஏன் பாராளுமன்றங்கள் ஏன் இல்லை? ஒய் நாட்? இன்னும் பார்த்திங்கன்னா ரஷ்யன் பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய பெட்டை கூட்டிகிட்டு தான் வராரு. நிறைய நேரங்களில் நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ புட்டின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீ மேக் ஷுர் ஹீ லவ்ஸ் பெட். ஸோ ரொம்ப இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்கள், ஃபாஜான்னு சொல்ல அப்படின்னா பிரின்சஸ் ஆல்சோ யூ கேன் சி ஹிம் தட் ஹீ ஆல்சோ அ வெரி பிக் லவ்வர் ஆஃப் பெட். இன்னும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வீடுகளில் பெட்ஸையுமே வீடுகளிலே வச்சு வளர்க்குறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் பெண்களே வந்து பாம்போ விஷமுள்ள ஜீவராசிகளையுமே வளர்க்குறாங்க. நிறைய பேர் டாட்டாய்ஸ் வளர்க்குறாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why people are not supporting, why people are not emphasizing even to the young mindsக்கு ஏன் அது நம்மளோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த மிருகங்களோட வாழறது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. when every god has that in their
லைஃப். ஒவ்வொரு ஜீவராசிகளுமே வந்து ஒவ்வொரு கடவுள் வந்து கொண்டு வராங்க. அனுமரே வந்து ஹீ இஸ் அ வெரி இஸ் அ வெரி ஃபாண்ட் ஆஃப் மவுண்டன்ஸ் and he is also irrespective of his appearance, he is ஹனுமன் இஸ் அ மங்கியோட ரூபம் வந்து ஹனுமன். அவர் ஒரு மிகப்பெரிய அருமையான கடவுள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து ஹனுமர் அண்ட் கணேஷா. இதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு கணேஷா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக பிடிக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையுமே அந்த எலியோடு தான் நான் பார்த்துருக்கேன். எலி இல்லாமல் வந்து கணேஷாவை பார்க்க முடியாது. அதே மாதிரி யூ we have விஷ்ணு காட் இஸ் ஃபேமஸ் ஃபார் தட் ஸ்னேக் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுமே வந்து ரெப்ரசன்டிங் பெட். ஏன் வந்து 2026 இன்னைக்கு டேட் சொல்ல போனோம்னா எக்ஸாக்டாக 9th July 2026 ஏன் குழந்தைங்க பெட்டை அடிக்கிறாங்க? வை இஸ் தட்? எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட அதிகமாக சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். பட் வை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹர்ட்டிங்? பெரியவங்கன்னா அவங்க அறியாமையில் பண்ணலாம், ஆனால் குழந்தைங்க ஏன் அடிக்கிறாங்க? வெளிநாடுகளில் குழந்தைங்க அந்த பெட்ஸோட எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த குழந்தையும் அந்த பெட்டையும் ஒன்றாவே வளர்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த பெட்டு வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஏன் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அந்தந்த பெட்டுக்கு ஒரு கைப்பிடி சோறு கூட, ஏன் தண்ணி கூட வைக்க மாட்டேறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே இதை பார்க்கும்போது. இதனால் ஏற்றுக்கவும் முடியல. எந்த புத்தகத்துலேயும் சரி ஒரு பர்சனையோ ஒரு ஜீவராசியோ கஷ்டப்படுத்த சொல்லி சொன்னதே கிடையாது. ஆனால் ஏன் இப்படி ஒரு விஷயம் இன்னுமே நிலவுது? அதை நீங்கள் எங்கே அதை பார்த்தாலும் தயவு செஞ்சு அட்ரெஸ் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக முடிந்த அளவுக்கு உதவிகள் செய்யுங்க. என்ஜிஓ வாலண்டியர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் kindly look upon these types of abuse on animals, especially on the உடம்பு முடியாத ஜீவராசிகளை கஷ்டப்படுத்துறத கொஞ்சம் ரெக்கவர் பண்ண பாருங்கள். ட்ரை டு மேக் ஷுர் இட் இஸ் சேஃப் அண்ட் லிவிங் அலாங் வித் தோஸ் ஏரியா இட் செல்ஃப். நம்மளே ஒரு இடத்த விட்டு போக சொன்னால் போக முடியாது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த உயிர் அங்கே தான் பிறக்குது, அங்கேயே தான் இருக்கணும்னு தான் ஆசைப்படும். அதை ஏன் நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க? ஏன் அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துலையே இருக்கவங்க ஏன் சாப்பாடு போட மனசு வரலையா? அந்தளவுக்கு கஷ்டமாக சொல்லுங்கள். அது என்ன பண்ணிடுச்சு? எல்லோரும் ஒரு பிடி சோறு வைங்களேன், சாப்பிட்டுட்டு அது வாட்டிக்கு போய் தூங்கிடும். சாப்பிட்ருச்சு அப்படின்னா அது யாரையுமே டிஸ்டர்ப் கூட பண்ணாது. நீங்களே போய் வாலண்டரியாக பிஸ்கெட் போட்டாலும், வாலண்டரி போய் சாப்பாடு வச்சா கூட அதை சாப்பிடாது. எப்பயாவது அதோடைய குழந்தை பப்பியையோ அதோடைய குழந்தை கிட்டனையோ அதோடைய காஃபை வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான், அதை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் அது என்ன பண்ணோன்னா நம்மளை கஷ்டப்படுத்துமே தவிர நம்ம ஹர்ட் பண்ணாமல் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணாது. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். மேம் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்காதீங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எல்லா பெட்ஸும் ஓரளவுக்கு வளர்த்துருக்காங்க. புறாவிலேருந்து, குருவிலேருந்து, பூனையிலேருந்து, நாயிலேருந்து ஏதாவது ஒரு பெட்டு கண்டிப்பாக எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் இப்போயுமே என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அணிலுக்கு முடிஞ்ச சாப்பாடு வைப்போம், காக்காக்கு எங்கள் அப்பா சாப்பாடு வைப்பார். இன்னுமே நான் பார்த்தீங்கன்னா இன்னுமே மீனுக்கு அம்மா சாப்பாடு போட்டுருவாங்க. ஸோ என் தம்பி இன்னும் மீன் தொட்டியில் எல்லாருமே இன்பில்ட்டாகவே எல்லாருமே வந்து நாங்கள் வி ஹேவ் பெட்ஸ். ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா சொன்னதை வச்சும் சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் யாரும் சொல்லனா இது தயவு செஞ்சு தகவல் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு பெட்ஸை ஹார்ம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஹார்ம் பண்ணாதீங்க. அது கடவுளையே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, கடவுளையே நீங்கள் தாக்குற மாதிரி கண்டிப்பாக there will be a reflection அப்படின்னு நான் சொல்லி விருப்பப்படுறேன். நன்றி.